வீடியோல அன்மோல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய்ங்க. 23 லட்சம்ல நீங்க கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க. 1500 கிலோ 1.5 டன்னு சிங்கம் படத்துல சூர்யா சொல்ற மாதிரி தான் மாட்டுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 கிலோ பாதாம் கொடுக்குறாங்க. இதுக்காகவே நான் அந்த ஓனரை வந்துட்டு பாராட்டியா இருந்தோம். வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலா இந்த வீடியோ வந்துட்டு நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது, வேற ஒரு வீடியோ தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இந்த வீடியோல கூடிய நியூஸ் வந்துட்டு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சில கேள்விகள்லாம் வந்துட்டு ரைஸ் ஆச்சு. என்னென்ன கேள்விகள் அப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்றத நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. அன்மோல் அப்படின்னு சொல்லக்கூடிய எரும கலையை பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீக்ல வந்துட்டு இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா கால்நடை பிரியர்களுக்கிடையே இந்த அன்மோல் வந்துட்டு சிறந்த வரவேற்பு பெற்றது. ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இப்போ நான் இந்த வீடியோல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிக்சர் வந்துட்டு அன்மோலோட ஒரிஜினல் பிக்சர் கிடையாது. காப்பிரைட் இஷ்யூ இல்லாம எப்படி பிக்சர் யூஸ் பண்றது அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. ஸோ உங்களுக்கு யாருன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ராஜஸ்தான்ல ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை பௌர்ணமிக்கு புஷ்கர் மேளா அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிழா வந்துட்டு 7 நாளைக்கு ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்படுது. அப்படி அந்த திருவிழா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரை சந்தைக்கும் ஒட்டக சந்தைக்கும் தான். பல கோடி ரூபாய்களுக்கு அந்த குதிரை சந்தையில பேரம் பேசப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல கலை நிகழ்ச்சிகள், ஒட்டக ரேஸ், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய புஷ்கர் ஏரி வந்துட்டு பல புண்ணிய தலங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அந்த ஏரியில இருக்கக்கூடிய தண்ணீரை அவங்க வச்சிருக்கக்கூடிய கால்நடைகள் மேல தெளிச்சா அந்த கால்நடையை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மக்களோட நீண்ட கால நம்பிக்கையாவே வந்துட்டு இருக்கு. அப்படி அந்த திருவிழாக்கு காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் நம்ம அன்மோல். வெறும் பார்வைக்காக மட்டும் கொண்டு வரப்பட்ட நம்ம அன்மோலை வாங்கறதுக்காக பேசப்பட்ட தொகையை கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய்ங்க. 23 லட்சம்ல நீங்க கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க. 23 கோடி ரூபாய். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம அன்மோலை வந்துட்டு நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, நான் யாருக்கும் கொடுக்க போறது இல்லை, இவனை வந்துட்டு என்னோட சகோதரனா தான் பார்த்திருக்கேன், எனக்கு பாசம் தான் ஃபர்ஸ்ட், காசுலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லியிருக்காரு அன்மோலோட ஓனர் கில். நம்ம அன்மோல் வந்துட்டு 23 கோடி ரூபாய் வரைக்கும் விலை போறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அப்படி என்னதான் அன்மோல வந்துட்டு ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தோம்னா, அன்மோலோட ஜெனட்டிக் மேக்கப்பும் லீனேஜும், அதாவது அன்மோலோட மரபணுக்கள் தான் காரணம். அன்மோல்ல இருந்து எடுக்கக்கூடிய விந்தணுக்களை வச்சு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் ஹெல்த்தியராகவும் நம்மளால உருவாக்க முடியும். அந்த விந்தணுக்களுக்காக தான் அன்மோல் வந்துட்டு அவ்வளவு விலை பேசப்பட்டிருக்கான். சரி, அன்மோலை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்ப்போமா? நம்ம அன்மோல் வந்துட்டு எருமை வகைகள்ல முரா அப்படின்ற இனத்தை வந்துட்டு சேர்ந்தவன். இவனோட வெயிட் மட்டும் பார்த்தோம்னா 1500 கிலோ 1.5 டன்னு சிங்கம் படத்துல சூர்யா சொல்ற மாதிரி தான். இவனோட நீளம் வந்துட்டு 13 அடி, அங்குலம் வந்துட்டு 6 அடி. இவன் எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானால சிர்சா அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கான். இவனோட ஓனர் பேர் வந்துட்டு கில். நம்ம அன்மோல் எப்படி 1500 இடம் வந்திருப்பான்? இங்க நாம கொடுக்குற மாதிரியே தான் தீவனம் அவனுக்கும் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இதுலதான் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களே இருக்கு. நம்ம அன்மோல் சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 1500 இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க. அப்படி என்னதான் சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஹை கலோரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் தான். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு 1/4 கிலோ பாதாம். நானா சூப்பர் மார்க்கெட் போனேன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிற செக்ஷன் பக்கமே போக மாட்டேன். ஆனா இங்க ஒரு மாட்டுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு 1/4 கிலோ பாதாம் கொடுக்குறாங்க. இதுக்காகவே நான் அந்த ஓனரை வந்துட்டு பாராட்டியா இருந்தோம். பாதாம் மட்டும் இல்லாம 4 கிலோ மாதுளப்பழம், 30 வாழைப்பழம், புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய 20 முட்டை, அப்புறம் 5 லிட்டர் பால் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹை கலோரி உணவுப் பொருட்களை வந்துட்டு நார்மலா கொடுக்கக்கூடிய பசுந்தீவனம், புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய சோயா, புண்ணாக்கு, இதெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. நம்ம அன்மோலுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் செலவு பண்றது இல்லைங்க. நம்ம அன்மோலோட ஸ்கின் வந்துட்டு பல ஷைனிங்கா இருக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்க வைக்கிறாங்க. சாதாரண தண்ணியில வந்துட்டு குளிக்க வைக்கிறது இல்லைங்க. அதுக்காக பாதாம் அப்புறம் கடுகு வச்சு தயாரிச்ச எண்ணெயும் வந்துட்டு பயன்படுத்துறாங்க. சரி, நம்ம அன்மோலுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு பண்றாரு, ஓனர் வந்துட்டு ரொம்ப ரிச்சானவரா, வசதி படைச்சவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவரும் வந்துட்டு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். எவ்வளவு பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அன்மோலுக்கு பண்ணக்கூடிய செலவுகள்ல அவர் எப்பயுமே வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. ரொம்ப பொருளாதார சிக்கல் ஏற்பட்டப்ப அன்மோலோட தாயையும் அன்மோல் கூட பிறந்த சகோதரியும் வந்துட்டு வித்திருக்காரே தவிர அன்மோலை வந்துட்டு அவர் எப்பயுமே வந்துட்டு கை விட்டதும் கிடையாது. அப்புறம் எப்படி அன்மோலுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு பண்ணி அவரோட லைஃப்பை வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்மோலை வச்சு அவர் மாசம் ஒரு இன்கம் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்காரு. அன்மோல்ல இருந்து வாரத்துக்கு 2 முறை வந்துட்டு செமன் வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. அப்படி ஒவ்வொரு தடவையும் கலெக்ட் பண்ணக்கூடிய செமனை வச்சு 700 இருந்து 900 ஸ்ட்ரா வந்துட்டு உற்பத்தி பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டாக்கு 250 ரூபா கணக்கு வச்சு மாசம் வந்துட்டு அவருக்கு அதுல 3 இருந்து 4 லட்சம் வந்துட்டு வருமானம் வருது. இதுதான் வந்துட்டு நம்ம அன்மோலோட கதை.
இதுல எனக்கு என்ன கேள்வி ரைஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு அன்மோலோட ஓனரா இருந்திருந்தீங்கன்னா 23 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா நீங்க அன்மோல கொடுத்துருப்பீங்களா கொடுத்துருக்க மாட்டீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோல நான் பிசினஸ் வியூ பாயிண்ட்ல பாக்குறது என்னன்னா, அன்மோல் வந்துட்டு இன்னைக்கு 23 கோடி ரூபாய்க்கு போகும் அப்படின்றது அன்மோலோட ஓனர் கில்லுக்கு ஒருபோதும் தெரியாது. ஆனா ஒரு ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்தே அன்மோலுக்கு இவ்வளவு செலவு பண்ணி வளர்த்துட்டாரு. அதுல இருந்து அவருக்கு மாசம் ஒரு வருமானமும் வந்துகிட்டு இருக்கு. சோ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க கால்நடைகள்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கால்நடைகளுக்கு தேவையான எல்லா கம்ஃபர்டபிளையும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு சக்சஸ் கிடைக்கும். மனிதர்களை நேசிப்பது போல உங்களுக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கும் கால்நடைகளையும் நேசிக்க மறவாதீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் ராஜ்குமார்.